ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபிரேயர் 6 அதிகாரம் 11 Hebrews chapter 6 verse 12 in English. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் 3 காரியங்கள் செய்ய வேண்டும். முதலாவது, நாம் அசதியாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, விசுவாசத்தோடு அதை சுதந்திரித்துக் கொண்டவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். மூன்றாவது, நீடிய பொறுமையோடு அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்களை பின்பற்ற வேண்டும். Dear child of God, God has given us great promises for us. We need to inherit the promise. That is the blessing of receiving the promise. There are times people are not being blessed because they do not inherit the blessing by believing the promises of God. There might be negative situations. There might be many situations that brings you doubts and questions and unbelief about the promise of God. But we need to imitate or follow those people who inherited the promise through their faith, like Abraham. Even though the situations were not favorable to him to have a child at this old age, but he believed the Lord who promised Abraham will provide it. That was the faith he had. Likewise, we need to have great faith like the centurion who believed that Jesus could heal the infirmities of his servant at home. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாச வீரர்களை பின்பற்ற வேண்டும். அடுத்தது, நாம் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தவர்களை பின்பற்ற வேண்டும். We need to follow people, those who had long suffering or patience, to inherit the blessings in their life. Like Job, he had gone through a lot of sufferings in his life, but he inherited the blessing of God. Likewise, we need to also follow those people who had long suffering or patience about the word of God. They inherited the blessing. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர்களை பின்பற்ற நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் அசதியா இருக்கக்கூடாது. We should not be sluggish. We should be active. We should always pray. We should always believe. We should always bring our problems to our Lord so that He will take care of your problems. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்கிறவர்களையும் நீடிய பொறுமையோடு சுதந்திரித்துக் கொள்கிறவர்களையும் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். தவறான மனிதர்களை பின்பற்றக்கூடாது. தவறான உதாரணங்களை நாங்கள் பின்பற்றக்கூடாது. அவிசுவாசிகளையும் சந்தேகக்காரர்களையும் நாங்கள் பின்பற்றக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உண்மையே பின்பற்றணும். ஆபிரகாமை பின்பற்ற, யோபுவை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.